ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனம் நம்ம பார்க்க போற படம் என் அரவிந்தன் இயக்கத்துல காளி வெங்கட், பகவதி பெருமாள், பிருத்திவிராஜ் ராமலிங்கம் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் குட் டே. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ பிருத்திவிராஜ் ராமலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லுல வேலை செய்யறாரு. அந்த மில்லில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால வந்து என்ன செய்யறாங்க, அந்த மில்லு சம்பளம் போட வந்து லேட் ஆகிட்டே இருக்காங்க. வீட்டுல இருந்து ஒய்ஃப் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுது, சம்பளத்தை சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு வரலடி அப்படி சொல்றாரு, கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி போனா ஒரு விரக்தி ஆயிடுறாரு. அப்ப சம்பளம் வந்து விழுந்தவொடனே ஃபர்ஸ்ட் வந்து பொண்டாட்டிக்கு அனுப்பி விட்டுட்டு தண்ணி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு செத்துடலாம், நம்ம இனிமேல் வாழ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, தண்ணியை போட்டு செத்துறது, தண்ணியை போட்டுட்டு போறாரு. போகும்போது அந்த நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை போட்டு போற வர இடம் பூரா பிரச்சனை. முன்னாள் காதலி கூட ஃபோன் பண்ணிட்டு டார்ச்சர் பண்றாரு அந்த பொண்ணை. மைனா தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்ச்சர் பண்றாரு. இப்படிமா பார்த்தீங்கன்னா போற வரை ஒவ்வொரு பிரச்சனை. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தண்ணி அடிச்சது தப்புன்னு உணர்வு வைக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. அந்த பிரச்சனை என்ன, அந்த ஹோல் நைட்ல அவருக்கு என்ன நடந்துச்சு, இது சொல்றதுதாங்க இந்த படத்துடைய கதை. கதையை பத்தி பார்க்கும்போது தெரியுது இது ஒரு நைட்ல வந்து நடக்கிற கதைன்னு தெரிஞ்ச போது. ஸோ இந்த கதையை எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் மேட்ரு, கேரக்டரும் ஜாஸ்தி இல்லை, அப்படியே பிளே ஆகி போயிட்டே இருக்கு. தண்ணி அடிச்சு போறது, தண்ணி அடிக்கும் போது பிரச்சனை, ஹவுஸ் ஓனர்கிட்ட பிரச்சனை, அந்த மாதிரி பண்ணி போயிட்டு இருக்கிறாரு அந்த ஹீரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணோம்னா, செகண்ட் ஹாஃப் அதை விட டெட் ஸ்லோவாக போகுது. ஆனால் அந்த கிளைமாக்ஸ் ஒரு 20 மினிட்ஸுங்க, சரியான பர்சன். அவர் வந்து அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகம்னு நினைக்கிறேன். ரொம்ப தரமா நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. ஒரு குழந்தை மிஸ் ஆயிருது, அந்த பேஸ் பண்ணி தான் அந்த கதை வரும். ஸோ ரொம்ப வந்து யதார்த்தமா வந்து என்ன செய்யறது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருப்பாப்ல. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வர ஃபீமேல் வாய்ஸ் மட்டும்தான். அவங்க யாருன்னே காமிக்க மாட்டாங்க, பொண்டாட்டியும் காமிக்க மாட்டாங்க, பிள்ளையும் காமிக்க மாட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 3-4 கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு பின்னி அந்த கதையை ஃபுல்லா உருவாக்குனதுனாலயும் நம்ம தெரியல, இன்னும் கொஞ்சம் நிறைய பட்ஜெட் எல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் போட்டுட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே நல்லா போயிருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த படத்தை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த கிளைமாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள்லாம் நடக்கும், யதார்த்தங்கள் நடக்கும். அந்த யதார்த்தத்தை வந்து மனுஷன் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா செம்மையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். நிறைய மைனஸ்கள் இருந்தாலும் ஒரு சில ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தை ஒன்று மிஸ் ஆன குழந்தைய வச்சுட்டு பேஸ் பண்ணி கொஞ்சம் த்ரில்லர் மாதிரியே போகும். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்படிதான் படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நைட் எஃபெக்ட்ல இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா யதார்த்தமா வந்து பக்கத்து வீட்டு பையன் தண்ணி அடிச்சிட்டோன்னா என்னென்ன வேலைலாம் பண்ணுவான், ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கலாச்சி விடுறது, லவருக்கு ஃபோன் பண்ணி கலாச்சி வருது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கலாச்சி வருது, சம்பளம் வரலடா ஒரு 1000 ரூபாய் கூட கடன் கேட்கறது, இந்த மாதிரி யதார்த்தமான வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தங்களை வந்து இந்த படத்தில் சுட்டி காமிச்சு போயிட்டு இருக்காங்க. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. பெரிய அளவில் சாங்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். டைம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சன்நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. டைம் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் வந்து சன்நெக்ஸ்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.